ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கிருஷ்ணேஸ் தி சேலஞ்சர். நான் உங்கள் கிருஷ்ணேஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஒரு ஷார்ட்ஸு. அது என்ன ஷார்ட்ஸ்னா, உங்களுக்கு பிடிச்ச கேம் அப்புறம் நம்ம விளையாடணும்னு நினைக்கிற கேம் கமெண்டில் பண்ணுங்கள், நம்ம மறக்காமல் விளையாடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விளையாடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தார். பட் ஒரே ஒரு சின்ன சேலஞ்ச் இருந்துச்சு. என்னென்னா, எங்கள் வீட்டில் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டா யாருக்குமே பிடிக்காது, அதை விளையாடக்கூடாது. நான் விளையாண்டதில்லை. நான் ஏன்னு தெரியுமா, நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் விளையாண்டுருக்கேன். நான் ஓரளவுக்கு ப்ரோ பிளேயர் தான். 50 சம்திங் லெவலில் இருந்தேன். பிஆர் ரேங்க்டு தான் விளையாண்டுருப்பேன். பட் அந்த கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் வீட்டில் ஒருத்தங்க சொல்லி தெரியும், எங்கள் வீட்டுக்கு நான் விளையாடுறதுலாம் தெரியும், கொஞ்சம் அடிக்ட் ஆன மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு. அப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்க, அட்வைஸ் பண்ணாங்க. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் சொல்லி வீட்டில் வேண்டான்ட்டாங்க. நானும் டிலேட் பண்ணிட்டேன். அப்போலேருந்து விளையாடுறதில்ல. அதே மாதிரி சரி சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லி உங்களுக்கு வேண்டி நான் அப்பயே போய் ஏற்றினேன். எவ்வளோ எம்பினா 4 MP இருந்துச்சு. அதாவது 444 MP இருந்துச்சு. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் கேம் ப்ளே பண்ணி கிளாசிக் மேட்ச் விளையாண்டு பூயை அடிச்சிருப்போம். அது நான் அன்னைக்கு விளையாண்டது. கொஞ்சம் லெவலு மறுபடியும் என்னாச்சுன்னு தெரில. அது வேறு அக்கௌண்ட்டு. இது எப்படின்னே தெரில. எனக்கு 7 லெவல் இருந்துச்சு. ஆனால் அது என்ன காரணம்னு எனக்கு தெரில. 7 லெவலில் இருந்துச்சு. ஆனால் நம்ம சீக்கிரம் பூயை அடிக்கணுங்கிறதுக்கு வேண்டி நம்ம கிளாசிக் மேட்ச்சே விளையாண்டு எல்லாத்தையும் முடிச்சுக்கட்டி பூயை அடிச்சிருப்போம். அந்த வீடியோ தான் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. அப்புறம் அந்த இதை அன்இன்ஸ்டாலும் பண்ணியிருப்பேன். அதையும் வீடியோக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் லைக் பண்ணிவிட்டு என்ன கேம் விளையாடுறதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே முக்கியம், பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர்க்குள்ளே வந்தாச்சு. கரீனா ஓப்பனிங்கில் இருக்கும். இப்போ பாருங்கள், ஏற்கனவே ஏதோ நான் விளையாண்டு வச்ச மாதிரி லெவல்லாம் இருக்கும். அது என்னன்னு எனக்கும் தெரில. இப்போ நான் விளையாண்ட டைம் பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சி பண்ணிட்டேன். அப்புறம் நான் விளையாண்டது என்ன சீசன்னு பார்த்திங்கன்னா சீசன் 43-53 சம்திங். நருட்டோ இருந்துச்சு அதில். இதோ பாருங்கள், நருட்டோ இருக்கான் பாருங்கள், தெரியுதா? அப்புறம் அலோ கொடுத்துட்டு சசுகி ரிங்கு அதென்ன எல்லாமே காட்டும்ல. அப்புறம் ஒரு மிஷின் கிளைமாக போட்டிருந்துச்சு. சரி காசை பணமான்னு கிளைம் பண்ணேன். அன்றைக்கி விளையாண்ட அதே கேரக்டரு 11வது லெவல். நோட் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நான் நோட் பண்ணலை. அப்புறம் போய் நான் என்ன மெசேஜ் சவுண்டு எல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஓவர் சவுண்டாக தெரிஞ்சிச்சு. அப்புறம் நான் போய் பிஆர் ரேங்க்லேருந்து கிளாசிக் மேட்ச் மாற்றி வச்சுருப்பேன். மாத்திரம் பாருங்கள். மாற்றிட்டு அப்புறம் ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. நம்ம உள்ளே போகலாம். இப்போது நான் ஏன் வாய்ஸ் இப்போ சவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓவர் சவுண்டாக இருக்குது, காது ரொம்ப வலிக்குது. ஸோ சவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ லாபிக்கு வந்தாச்சு. ஜாலியாக கொஞ்ச நேரம் விளையாடலாம். நான் கன் எதுவுமே எக்யூப் பண்ணல. அதனால் அப்படியே ஜாலியாக சும்மா ஒரு 5 நிமிஷம் ரவுண்ட் அடிப்போம். ஒரு 5 நிமிஷம் இப்போது 4 3 2 1 வாங்க கேம்குள்ளே போகலாம். நருட்டோ சீசனோட அந்த ஒரு உல்ஃபா, அது என்னன்னே தெரில எனக்கு. அந்த நேமெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் சொல்லுங்கள். நருட்டோ ஃப்ளைட் போயிட்டு இருக்குது. என்ன தெரியாது, ஃப்ளைட் இப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல. அப்புறம் நான் பார்த்திங்கன்னா அந்த நருட்டோவோட பாம்ப் அது என்ன தூக்கி வச்சோம்ல, அது ஒன்று விழுந்துச்சு. சரி அந்த இடத்துல இறங்கி என்னென்னலாம் கிடைக்கிது, ஏதோ ஒரு நல்லா ரேர் ஐட்டம் கிடைக்குதா, இல்லை கொஞ்சம் கஷ்டமாக ரொம்ப தொலைவி பிடிக்கிற ஐட்டம் கிடைக்குதான்னு போய் இறங்கலான்ட்டு இறங்கினேன். எனிமிலாம் எனக்கு விளையாண்டு ரொம்ப நாள் ஆனால இதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. அப்புறம் கன் எடுக்கலான்னு போனால் லெவல் 3 வெஸ்ட் இப்பயே கொடுத்துட்டானுங்க. பேகெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் P90 கன் கொடுத்தாங்க. அப்புறம் அதனே ஸ்டோமனா அந்த கன்று ஷார்ட் கன் ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் G36 எடுத்துட்டேன் நான் மறுபடியும். தெரிலங்க, கன் பேர்லாம் தெரில, நீங்களே பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே லெவல் 4 வெஸ்ட்டு கிடச்சி. அப்புறம் அப்படியே நடந்து போனால் இங்கே ஒரு ஸ்கின் எனக்கு இங்கே ஒரு எனிமி வந்தா டக்குன்னு போட்டு தள்ளிட்டேன். அப்புறம் மெடிக்கெட்டு, இன்ஹேலரு, புல்லட் எல்லாமே ஃபுல்லாக லோட் பண்ணிக்கிட்டேன். ஒன்று விடாமல் எடுத்தாச்சு மக்களே. எடுத்துகிட்டு G36 இல்லை வேறு எதுனா XMY அதெல்லாம் தெரில எனக்கு.
கன் பேர்லாம் எனக்கு தெரியாது மக்களே, சாரி மன்னிச்சிக்கோங்க. ரொம்ப நாள் ஆச்சு, 2-3 வருஷமாச்சு, அதனால தான் எனக்கு கன் பேரே ஒன்றும் தெரியல. அப்புறம் இருக்கிற லூட்டெல்லாம் பொறுக்கிட்டு லெவல் 3 பேக் இருந்துச்சு, மறுபடியும் மாற்றிட்டு அப்படியே மறுபடியும் இது பண்ணிவிட்டு எனிமி வருவாங்கன்னு நானும் வெயிட் பண்ணுறேன். ஒரு எனிமியும் காணோம். அப்புறம் நான் என்ன பண்ணேன், அப்படியே சுற்றிட்டு அப்படியே லூட் அடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரேர் ஸ்டேடியம் கிடச்சிச்சுன்னா இல்லவே இல்லை கைஸ், வெறும் லெவல் 4 வெஸ்ட்டு கொடுக்குறான், அவ்வளோதான். அப்புறம் உள்ளே போய் ஏதோ லூட் அடிக்கலாமேன்ட்டு அந்த ரூம்குள்ளே போனேன். போயிட்டு காயின்ஸ் எடுத்துட்டு அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு தேடி AK 47 பட இங்கே. அப்புறம் P90 எடுத்தேன். P90 ஷார்ட் ரேஞ்சா லாங் ரேஞ்சான்னு தெரில, அதில் ஸ்கோப் இருந்துச்சு, அதை நான் பார்த்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறது, ஒரு ஷார்ட் கன் வேணும்னு ஷார்ட் ரேஞ்ச் வேணும்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு இது அது என்ன அந்த ஒரு தாமஸ் கன்னு அது என்னமோ இருக்கும்ல, அந்த கன்னு பார்த்த ஞாபகத்தில் போய் தேடி பிடிச்சி இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கே P90 தான் இருக்கு, அது எவனுக்கு வேணும், இங்கேயும் இல்லை, அதுவும் இங்கே இருக்கு பாருங்க, ஸ்விட்ச் பண்ணியாச்சு. அப்புறம் அப்படியே ஜாலியாக நான் ஏதோ ஒரு எனிமி வருவான்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா இன்னார வரைக்கும் இங்கே தான் இருக்கும், ஒரு எனிமி காணோம். அப்புறம் அங்கே ஒரு வண்டி நின்றுச்சு, சரி தூக்கிட்டு கிளம்பிடலாமேன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே ஒரு எனிமி வந்த பின்னாடி அப்படியே போய் அடிச்சு தூக்கிட்டு அவங்ககிட்ட போய் கொஞ்சம் லூட் அடித்தேன். லூட் அடிச்சுட்டு சாரி இதை நான் விளையாடக்கூடாது கேம் தான் டிலீட் பண்ணிவிட்டேன். லாஸ்ட்டில் கிளிப்பை ஆட் பண்ணி இதிலே பார்த்துக்கோங்க, அன்இன்ஸ்டால் பண்ணது. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் எவனேச்சும் வரானோ அப்படின்னு பாட்டு அப்படியே ஓடி போயிட்டேன். ஓடி போய் அது என்ன இந்த 4 வீலர் ATV மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதில் ஏறினேன். அப்படியே ஏறிட்டு அப்படியே ஜாலியாக எடுத்து அந்த வடிவேலுக்கு அப்படி பாட்டு போட்டு ஓட்டிட்டு ஜாலியாக போனேன். எவனேச்சும் இருக்கானான்னு அப்படியே பார்த்துக்கினே போனேன். இந்த வண்டி வேறு அடிக்கொருக்கா ஸ்லோ வைக்குது, இது வேறு ஆபத்தான வண்டி மக்களே. எனக்கு வேறு வண்டி ஓட்ட வேறு வரல சுத்தமாக, இது ஆபத்தான வண்டி. ஏன் இது தலை வெளியே தெரியுற மாதிரி ஹெட்ஷாட் அடிச்சிட்டானா செத்தேன். அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஏதோ ஒரு வண்டி இருக்கான்னு நல்லா ஜூம் பண்ணி பார்த்தேன். பக்கத்துலேயே ஒரு வண்டி இருக்குன்னு போட்டுருந்துச்சு, ஏதோ ஒரு காராக இருக்கும். ஜாலியாக ஏதோ ஒரு லாம்போகினியா இல்லை மெக்லரானான்னு தெரியாமல் போய் ஷெட்டுக்கு போய் டக்குன்னு இப்படி உள்ளே விட்டு இறங்கி பார்த்தா ஆட்டோ. டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. பரவாயில்ல வேறு வண்டி இதுவாச்சும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குன்ட்டு அதை விட இது எவ்வளோ சேஃப்டின்னு சொல்லி இது தூக்கிட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன். போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் தூரம் ஓட்டினேன், எந்த எனிமி காணோம். சரி உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல் நான் மறுபடி அது என்னது மறுபடி ரொம்ப காட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே ஒரு எனிமி மாட்டாக போட்டு தாக்கிட்டு அப்புறம் இந்நேரம் வரைக்கும் கட்டாக இருந்துச்சு. நோட் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கட் பண்ணிட்டேன் கொஞ்சம் வீடியோ. அப்புறம் இங்கே ஒரு எனிமி மாட்டினா போட்டாச்சு. இன்னொரு எனிமி இருந்தால் போட்டுடலான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு எனிமி இருக்கான் போட்டு போட்டுருங்க. அப்புறம் இங்கே ஒருத்தர் இருந்தான், சரின்னு சொல்லி துரத்திட்டு போய் ஏதோ இங்கே தான் இருந்தான், டக்குன்னு முடிச்சு விட்டாச்சு. ஹெட்ஷாட் எதிர்பார்க்காதீங்க, சாரி. அப்புறம் இந்த சைடு வந்து ஒரு எனிமி லூட் அடித்தாங்க, டக்குன்னு போட்டு தாக்கிடுச்சு. வாய்ஸ் ஓவர் கேவலமாக இருந்தால் கண்டுக்காதீங்க, வேறு வழி இல்லை. எனக்கு இவ்வளோ தான் வாய்ஸ் ஓவர் வரும். முதல்ல நல்லா வந்துட்டு இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் திக்குது. அப்புறம் அப்படியே ஆட்டோ எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் இன்னொரு இடத்துக்கு மேட்சிங் பண்ணி வந்துட்டேன் கட் பண்ணி. அப்புறம் லாஸ்ட் ஜோன் போடுறதுக்கு இன்னும் ஒரு 2 ஜோனோ 3 ஜோனோ தான் இருக்குது. ஸோ எதுக்கு தேவையில்லாமன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அப்புறம் லாஸ்ட் ஜோன் போடுறதுக்கு இன்னொரு ஜோன் தான் இருந்துச்சு. அப்புறம் இங்கே நிறைய எனிமி இருந்தாங்க, அப்படியே வந்தாச்சு. இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தக்கியாச்சு. இங்கே ஒருத்தர் இருந்து அப்படியே ஸ்கோப் வச்சு முடிச்சு விட்டாச்சு. அப்படியே ஸ்கோப்பில் இன்னொருத்தனும் மாட்டான், டக்குன்னு அழுத்தி முடிச்சிட்டேன். அப்புறம் அங்கே ஒருத்தர் இருந்தான், டக்குன்னு போட்டுட்டு இந்த சைடு இருந்து ஒருத்தன் வந்தான், அவனையும் போட்டாச்சு. இங்கேருந்தே நம்ம ஒரு 4 கிலோ 5 கிலோ எடுத்துருக்கோம். டோட்டல் 14 கிலோ இருக்குது இப்போதைக்கு. அப்புறம் முன்னாடி இருந்து எவனோ வச்சு அடித்தான், டக்குன்னு எனக்கு ஒரு பயமாகி க்ளூவால் போட்டேன். அப்புறம் ஏறி போகலாமேன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு க்ளூவால் போட்டு ஏறியாச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஏறுவோமேன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு க்ளூவால் போட்டு அப்படியே முன்னாடி வந்து பார்த்தா அங்கே ஒருத்தர் நின்னா. கடைசியில் பார்த்தா அவன்
இப்போ தான் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது. அப்புறம் இப்போ தான் ஜோன் பக்கத்தில் வந்துடுச்சு. அப்புறம் மெடிக்கெட் போடலான்ட்டு உட்காந்து போட்டேன். பக்கத்தில் ஜோன் வந்துடுச்சு. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. பட்டன் மாற்றி மாற்றி அழுத்துறேன். அப்புறம் ரன் பட்டன் அமுத்தி போயானேன். லாஸ்ட் ஜோன் போட்டாங்க. அந்த இடத்துக்கு போய் நின்றுட்டு அந்த கடைசி பையன் எவன்டா ஜாமி அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். யாரா அந்த பையன் அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். 15 பேர் நம்ம கில் பண்ணியிருக்கோம். அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்கும்போது ஒரு ட்ராப் இருந்துச்சு. சரி என்ன இருக்குது ஏதோ ஒன்று கிடைக்குமான்னு சும்மா லாஸ்ட்டு தான் சரி சும்மா போய் பார்ப்போமே, வருஷம் கழிச்சு வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் எட்டி போட்டேன். சரிடா டாட்டா பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நம்ம நடந்துகிட்ருக்கோம். இப்போ ஒரு எனிமி எங்கே இருக்கான்? அது ஒருத்தன் தாங்க காணோம். இங்கே சிரிஞ்சு ஃபயர் பால் போட்டால் நான் வேற வம்பு. இங்கே இருக்கான், நான் பார்த்துட்டேன். டக்குன்னு இப்படி நான் நார்மல் பிளேயராக இருப்போம் போல டக்குன்னு முடிச்சு விட்டேன். பூயா வாங்கியாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ பாய். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை அன்இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. இந்த கேமை அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.